அன்பான மக்களே, நம்மளோட ஐயனார் துணை இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிலாவும் சோழனும் அவங்க பேசிக்கிட்டது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி சேரனுக்கு பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணு பார்த்துருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த பொண்ணு வீட்டில் தனி கொடுத்தனை வச்சாதான் நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பொண்ணே சொல்கிறாங்க, தனி கொடுத்தனை வாங்க, உங்கள் அண்ணனை தனி கொடுத்தனை வைங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தனி கொடுத்தனை வச்சா சேரன் போகமாட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் அவங்க யோசிக்கிறாங்க. அதே மாதிரி கார்த்திகாவுக்கு அங்கே கல்யாணம் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த இது அப்படியே போயிட்டுருக்கு. கல்யாணம் இன்னும் நடக்கலை. அந்த ப்ராசஸ் அது அப்படியே இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நடேசன் பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்காரு. எங்கே ரெடி ஆகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி தெரியல. நடேசன் ஏதோ பயங்கரமாக பிளான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி தோணுது. பாப்பா என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு மேட்ராக விஷயமாக நிலா அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அண்ணி ஆதார் கார்டு நம்பரை ஃபோனில் அனுப்பியிருப்பாங்க. அதை நிலா பார்த்துட்டு ஆதார் கார்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்னு அவங்க போய் ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் நிலாவோட அண்ணி நம்பருக்கு போயிடும். அதை நிலாவோட அண்ணன் பார்த்துட்டு பயங்கரமாக பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க அண்ணிக்கிட்ட. அங்கே என்ன ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் நிலா சொல்லிகிட்ருக்காங்க, ஆதார் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நான் சீக்கிரமாகவே வீட்டை விட்டு கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சோழன்கிட்ட சொல்லிகிட்ருக்காங்க. சோழன் ஏங்க இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இவரை எப்படி வீட்டை விட்டு அனுப்பாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு பயங்கரமாக சோழன் யோசிச்சுட்ருக்காரு. அதை அதுக்கப்புறம் பக்காவாக பிளான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். ஆனால் சோழன் பயங்கரமாக யோசிக்கிறாருங்க. அது மட்டும் தெரியுது. அது எப்படி அவருக்கு ஒர்க் அவுட் ஆகுமா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரியல. பாப்பா என்ன நடக்குது இது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, பல்லவன் பாண்டியன் எல்லாமே எப்போவுமே நிலாட்டை சொல்லிகிட்டு இருக்காங்க, நீங்கள் வீட்டை விட்டு போக மாட்டீங்கல்ல, இங்கே தானே இருப்பீங்க, நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்கல்ல, இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே கேட்டு அவங்க மைண்டை சேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிறது தெரில. அது அவங்க பசங்க கேட்குறாங்க, நம்ம போனோன்னா என்ன நடக்கும், பசங்க ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதான் கண்டிப்பாக நினப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா, அதே மாதிரி நடேசன் எனக்கு ஏதோ பிளான் பண்ணுறாரு அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அது யாருக்குமே தெரியாமல் பசங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு ஏதோ பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் யோசிக்கிறேன். ஏன் அப்படின்னா நிஜமாகவே நம்மளோட சோழன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கார் இல்லையா, சேரனை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாமே பேசிகிட்டு இருக்கிற டைமில் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு அப்படின்னா பிள்ளைங்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு துணையாக நிற்கணும் அப்படின்னு சோழன் இதை நடேசன் நினைக்கிறாரு. அந்த இடத்துல கண்டிப்பாக சேரனுக்கு கல்யாணம் பண்ணியே ஆகணும், கல்யாணம் பண்ணியே தீரணும், அது இப்போவே கல்யாணம் பண்ணி தீரணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. அதை தான் அவர் யோசிக்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அவர் மூலியத்தில் தான் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கார்த்திகா கூட தாங்க கல்யாணம் நடக்கும். கார்த்திகாவுக்கு இந்த பையனோட கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பையனுக்கு இப்போ மணவரையில் அதாவது ரிசப்ஷன் நடந்திருக்கு, கல்யாணம் இன்னும் நடக்கலை. கல்யாணம் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சேரனோட தான் கல்யாணம் கார்த்திகாவுக்கு. அதுதான் இப்போ நான் யோசிக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரிங்களா, சூப்பருங்க. ஐயனார் துணை நல்லா போயிட்டுருக்கு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவ்வளோ அழகாக கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த பசங்க 4 பேருமே சூப்பராக அல்டிமேட்டாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எந்த ஒரு இது இல்லை, நல்ல விஷயம். நிலாவுமே இந்த வீட்டு போயிட்டு போக மாட்டாங்க, ஆனால் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதை அவர் எந்த அளவுக்கு அதை பெரிய விஷயமாக எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் நம்மளோட சோழன் நல்லா காமெடி பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அதாவது நம்மளோட சேரனை இந்த இதில் மீட் பண்ண பொண்ணு இருக்காங்க இல்லையா, காஃபி ஷாப்பில்,
காஃபி ஷாப்பில் மீட் பண்ண பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது அவர் சோழன் வந்து பேசுனது அது சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது வந்து அதே மாதிரி கார்த்திகா வீட்டுக்கும் போயிட்டு மாஸ்க் போட்டு போயிட்டு கார்த்திகாட்ட போய் விஷயத்த சொல்லிட்டு வந்தது. அதுலேருந்து கார்த்திகா வந்து யோசிப்பாங்க. யோசித்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த கல்யாணத்தை நாங்கள் நிறுத்திட்டு ஓடிடணும் அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். கார்த்திகா வீட்டை விட்டு ஓடி வந்துட்டால் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அந்த மாதிரி வந்தால் வீட்டில் செம்மையாக இருக்கும், எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க. பசங்க 4 பேருமே ஜாலியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அவங்க அண்ணனுக்கு. கார்த்திகா வருவாங்களா அப்படிங்கிற கேள்வி பயங்கரமாக எழும்பியிருக்கு. பார்ப்போம். சரிங்களா, நல்லா போயிட்டுருக்குங்க ஐயனார் துணை. இன்றைக்கி எபிசோடு செம்மையாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான். அப்கமிங்கில் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அது ஏற்கனவே டிஆர்பியில் செகண்ட் ப்ளேஸ் பிடிச்சிருக்காங்க. அவங்க பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. நம்மளுமே சீரியல் பார்த்து பயங்கர ஹாப்பியாக இருக்கோம் இல்லையா, அதுதான் சொல்ல வரேன். அந்தளவுக்கு நல்லா கொண்டு போயிட்டுருக்காங்க ஐயனார் துணையை. இனி நல்லா கொண்டு போவாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். சரிங்களா, நிலாவுக்கும் கார்த்திகாவுக்கும் 2 பேர் இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டு டாப் லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான்.